ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒரு டஸ்கி ஸ்கின் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க என்கிட்ட ட்ரையலுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரையல் மேக்கப் பார்க்குறதையும் நான் ஒரு ஃபுல் டியூட்டோரியலாக எடுக்கலாமேன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் என் பிரைட் ஸ்கின்னை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறேன். லிங்க் எல்லா ப்ராடக்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ லாரியல் பாரிஸோட ப்ரொஃபஷ்னல் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு க்ளோவான ஒரு கண்டென்ட் இருக்கும். லைக் ஸ்ட்ரோக் க்ரீம் போட்டால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். அண்ட் நான் ப்ரைமர் எதுவுமே போடல, வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டு நான் அடுத்த ஸ்டெப்பாக ஃபவுண்டேஷனுக்கோ இல்லை கரெக்ஷனுக்கோ போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் கரெக்ஷன் தான் பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து பெருசாக எந்த டிஸ்கலரேஷனும் கிடையாது. இவங்க ஸ்கின் இப்படி தான் இருக்குது. வாய் சுற்றி மட்டும் எனக்கு வந்து ஒரு ட்ரைனஸ் மட்டும் தெரிஞ்சிச்சு. லைக் ட்ரையாக ஸ்கின் வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் மட்டும் நான் ஆரஞ்சு கரெக்டர் போட்டுக்கிட்டேன். ஆரஞ்சு கரெக்டர் அவங்க ஸ்கின் கலரில் இருக்க ஒரு கரெக்டர் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அது அவங்க ஃபேஸில் ஆரஞ்சு கரெக்டர் மாதிரி தான் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டோனில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், டீப்பர் ஸ்கின்ல ஒர்க் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அது டஃப் தான், பட் அது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு சூப்பரான அவுட்புட், அவங்க எதிர்பார்க்குற அவுட்புட் கொடுக்குறது. அப்படியே நான் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். பிளெண்டிங்க்கு அப்புறமா நான் மேக்கோட NC46 ஷேடை எடுத்து ஃபவுண்டேஷன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த NC46 வந்து உங்களுக்கு பிரைட்டாக தான் இருக்கும், பட் இது ஒரு வார்ம் டோனாக இருக்கும், நியூட்ரல் டோனாக இருக்காது, ஒரு வார்ம் டோனாக இருக்கும். ஸோ தட் நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடாகவே வந்தாலும் ஓகே தான். அதனால இவங்க டோனை வந்து நான் பிரைட்டாக காட்டணும், இவங்க டோனாகவே காட்டாமல் பிரைட்டாக காட்டணும். அட் தி சேம் டைம் அது இவங்கள மாதிரியும் இருக்கணும். இவங்க கலராக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு, ஸோ தட் அந்த மாதிரி போய்க்கிறேன். நெக்கையும் வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நெக்லேயும் போடுங்க. அந்த மாதிரி நானும் வந்து மேக்கப் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஈவனாக, இன்னும் கொஞ்சம் கூட ஈவனாக வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட் ஃபேஸ் பண்ணிவிடுங்க, அடுத்த சைடு ஃபேஸை அப்புறமா பண்ணுங்கள். ஸோ ப்ரஷ் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் வந்து இந்த ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றேன் அவங்க ஃபேஸில். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து மேக்கப் வந்து டக்குன்னு நல்லா செட் ஆகி அவங்கள மாதிரியே நின்றுச்சு. ஸோ அப்படி அப்படியே நான் ஃபவுண்டேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணி நான் போடுறேன். ஆனால் நான் போட்டது தான் போட்டிருக்கேனே தவிர்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா கவரேஜாக போடல. அதுக்கப்புறமா நான் ஒரு பியூட்டி பிளெண்டரை எடுத்து நனைச்சிட்டு, ஸோ அதில் எந்த ஈரமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிளெண்டரை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஃபுல் ஃபேஸை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்குக்கும் நம்ம போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா கன்சீலருக்கு வந்து PACயோட ஒரு கன்சீலர் ட்விஸ்டட் டாஃபின்ற ஷேடு, ஸோ அந்த ஷேடை எடுத்து நான் அவங்களுக்கு போடுறேன். ஸோ இதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அட் தி சேம் டைம் நான் எல்லாமே வார்ம் டோனாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எதையுமே வந்து இந்த நியூட்ரலாக ரொம்ப வெள்ளையாக தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு ஆரஞ்சு டோனாக இருந்தால் அது அவங்க ஸ்கின் டைப்பாகவே இருக்க மாதிரி இருக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் எங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோமோ, ஹைலைட்டர் போடுவோமோ அந்த இடத்துலலாம் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ஹைலைட்டர் பண்ணுற மாதிரி, ஹைலைட்டிங் பண்ணுற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து அவங்க ஃபவுண்டேஷன் ஷேடு மாதிரியே தான் இருக்கும், அதே தான் நான் போட்டுக்கிறேன். எதுவும் வித்தியாசமாக பண்ணல. ஃபர்ஸ்ட் பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ண எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறமா நான் என்னோட ப்ரஷ்ஷை வச்சே பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறவங்க வந்து டஸ்கி ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் என்கிட்ட மேக்கப் புக் பண்ணலாம். இவங்க HD புக் பண்ணியிருந்ததுனால நான் HD கவரேஜில் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் ட்ரையல் மேக்கப்பு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் டோனை மெயின்டைன் பண்ணுற மாதிரி வேணும்னாலும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இவங்க பிரைட்டாகவே போனாலும் பிரச்சனை இல்லை. அதாவது என்கிட்ட விட்டுட்டாங்க, நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக என்கிட்ட மேக்கப் நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தட் நீங்கள் பார்த்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே என்னோட பேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கூட DM பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா பவுடரிங் போகிறேன். இன்னும் எந்த பிரைட்னிங்கும் நான் பண்ணல. ஸோ கான்டோர் இது மாதிரி எதுவும் பண்ணல. இவங்க ஒல்லியாக இருக்காங்க, பட் நான் எதுவுமே கான்டோர்லாம் பண்ணிக்கல. ஒரு பவுடர் கான்டோரிங் மட்டும் ப்ரான்சிங் பண்ணுற மாதிரி. பவுடருக்கு வந்து மெபிலின் நியூயார்க்கோட லூஸ் பவுடர் ஷேட் வந்து மீடியம் 30 நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேடை வந்து நான்
அண்டர் ஐஸில் பேக் பண்ணுற மாதிரி, ரொம்ப அதிகமாக பேக் பண்ணுற மாதிரி இல்லை, லைட்டாகவே வந்து பேக் பண்ணுற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ நோஸ், அண்டர் ஐஸ், அவங்களுக்கு வந்து எங்கெல்லாம் ஆயிலி ஆகும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த ஏரியாவை மட்டும் நான் ரொம்ப மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக பவுடர் வந்து பேக் பண்ணுறேன். ஸோ இந்த டீ ஜோன் ஏரியாஸை மட்டும் நான் வந்து பேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து நான் நல்லா டஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதே நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்து, பவுடர் ப்ரஷ் எடுத்து நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன் நான் போட்டு இருந்த பவுடரை. ஸோ எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் அந்த பாக்ஸில் வந்து நமக்கு அந்த கேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா பவுடர், அதை மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து சும்மா அதில் தடவிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு நம்ம எங்கெல்லாம் போட்டோமோ பவுடர், ஸோ அந்த இடத்த வந்துட்டு நான் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா சைடில் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பவுடரை வச்சே கொஞ்சம் பிரைட்டாக காட்டலான்னு தோணுனதுனால நான் சைட்லேயும் வந்து கொஞ்சம் பவுடரை ப்ரஷில் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ 2 சைட்லேயுமே அந்த மாதிரி ப்ரஷில் எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட நான் மேக்கப் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் வந்து டஸ்கி ஸ்கின் டோனை வந்து ஹேண்டில் பண்ண வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அண்ட் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். அவங்களுக்கு மேக்கப் போட்டு அவங்க மேக்கப் கிரே ஆகிடும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகிற பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே அதுக்கும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு வந்து நான் பவுடர் பேலட்லேயே போகிற ஜெல்ல எதுவும் பண்ணல. ஸோ சும்மா பண்ணி காட்டுறோம் ட்ரையல்ன்றதுனால நான் இந்த மாதிரி பவுடர் பேலட் போகிறேன். இன்னொன்று இவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஐப்ரோஸ் இவங்களுக்கு கிடையாது, ஸோ தட் நீங்கள் நேச்சுரலாகவே இருந்தால் போதும் அப்படின்னு. எந்த திக் ஐப்ரோஸோ கிடையாது, ரொம்ப இல்லவே இல்லை சின்ன பொண்ணுன்றதுனால. அதனால நான் வந்து பவுடர் பேலட்லேயே வச்சு போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கும்னா ஒரு நேச்சுரல் லுக்காக காட்டும். ஏன்னா நம்ம இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கோம், அதுவும் இதுவாகக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பேஸாக நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், அவங்க நேச்சுரலாக இருக்க மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஐஷேடோவுக்கு ஒரு பீச் ஷேட், அதாவது ரெட்டு பீச் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்து நல்லா வந்து ஒரு ஐஷேடோ ஃப்ளஃபி ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி நான் பிளெண்ட் பண்ணுறேன்னு, இந்த சர்க்குலர் மோஷன் மாதிரி வச்சு பிளெண்ட் பண்ணேன். அண்ட் என்னோட வாட்டர் லைன்லேயும் வந்து நான் வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ஐஷேடோ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிளாக் ஐஷேடோ, பிளாக்கும் மெரூனும் வந்து கலந்த மாதிரி ஒரு ஐஷேடோவை எடுத்து நான் வந்து அவங்களுக்கு வந்து அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னருக்கு போகிற மாதிரி நல்லா ஒரு கட் க்ரீஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிறேன். இவங்க ஐஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அது பண்ணோன்னா அவங்க ஐஸ் வந்து நல்லா டிஃபைனாக தெரியுது, ஒரு கட் க்ரீஸ் பண்ண ஹூடட் ஐஸ் மாதிரி நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த பிளாக் போடுறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ண நல்லாயிருக்கும். ஹெச்டி மேக்கப்பில் ஐ லுக், லிப்ஸ்டிக், ஐப்ரோஸ் இந்த மாதிரி நம்ம டிஃபைனாக காட்டுறது தான் எல்லாமே வந்து உங்களோட டெக்னிக். ஸோ நான் என்னோட சிக்னேச்சர் மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு கட் க்ரீஸ் நான் பண்ணிக்கிறேன். ஸோ கட் க்ரீஸ்க்கு வந்துட்டு ஒரு கன்சீலர், லைட்டர் ஷேட் கன்சீலரை எடுத்து நான் உங்களுக்கு வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன், ஐ மீன் ஐஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐஸ்லையுமே கட் க்ரீஸை நான் ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ்ஷை வச்சு கட் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கோல்டு ஷிம்மர் எடுத்து நல்லா கோல்டு வந்து பாப்பப்பாக தெரிகிற மாதிரி நான் வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு அவங்களுக்கு ஐலைட்டில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபிங்கர் வச்சு போடும்போது ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும், சூப்பராகவும் தெரியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, உங்களோட ஐஷேடோ போடும்போது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டும் சரி என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ஐஷேடோ வந்து நல்லா அழகாக தெரியுது அப்படின்னு. நான் மார்ஃபி பேலட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இது வந்து நல்லாயிருக்கும்.
அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் இந்த மாதிரி கட் க்ரீஸ் பண்ணுறீங்க, ஒரு நார்மல் லுக்கில் ஐஷேடோ போடுறீங்கன்னா கூட அங்கே கொஞ்சம் கன்சீலர் வச்சு க்ளீன் பண்ணிட்டாவது அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஷிம்மர்ஸ் வைக்கும் போது அது நல்லா அழகாக தெரியும். அதுக்கு மேலே எதுவும் இந்த ஷைனுக்காக ஜெல் ஷிம்மர்ஸ் எதுவும் நம்ம போடுற மாதிரி லிக்விட் ஷிம்மர் வந்து மேலே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் ஃபிங்கர்ஸில் பண்ணும்போது ஒரு அழகான எஃபெக்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐலைனருக்கு மெபிலின் கொலாசல் லைனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து நம்ம இப்போ ட்ரையல்ன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு. இதே வந்துட்டு நான் அவங்களுக்கு ஆன் டைம் லைக் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம பண்ணுறோன்னா நான் ஜெல் லைனர் வந்து போடுவேன். ஸோ பேஸ்ட் அவங்க எப்படி கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான். சம்டைம்ஸ் வந்து நான் ஸ்டிக் லைனர்ஸில் போடுவேன், ஸ்கெட்ச் லைனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைனர்ஸில் போடுவேன். அதுக்கப்புறமா இவங்களுக்கு லேஷஸ் ஒட்ட போகிறது கிடையாது. இப்போது வேணாம், நம்ம அன்றைக்கி பார்த்துக்கலாம், எப்படியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் மேக்கப் போடும்போது சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐலாஷ் கலர் வச்சு லேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா வந்து ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா வந்து நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான் கொடுத்தேன், ஒரு டபுள் கோட்டிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நான் வந்து சும்மா அவங்க இது பண்ணிக்க வேணாம், ரொம்பலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுலேயே வந்து சாட்டிஸ்ஃபைடு. அண்டு உங்களுக்கும் இதுலேயே தெரியும் நம்ம எப்படி அவங்கள மாதிரியே ஆக்கிட்டோம். அவங்க டோன் மாதிரியேவும் இருக்குது, ரொம்ப ஹெவியாக போட்ட மாதிரியும் தெரியல. ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு பேலட் எடுத்துக்கிறேன். இது என்ன பேலட்லாம் எனக்கு தெரியல, நான் பட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ இந்த பேலட்லேருந்து நான் ப்ளஷ் வந்து ஒரு பீச் ஷேடும் பிங்க் ஷேடையும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி 2 ஷேடையும் எடுத்து மிக்ஸ் பண்ண மாதிரி நான் அவங்களுக்கு போட்டுக்கிறேன். அவங்கள சிரிமான்னு சொன்னால் அவங்க சிரிக்கல, வரவும் இல்லை. ஸோ அவங்களோட அந்த லைட் ஸ்மைலை வச்சு நம்ம வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கவர் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ப்ளஷ்ஷாக வந்து எங்கள் சீக்ஸில் வந்து ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் வந்து நம்ம போட்டுக்கிறோம். நோஸில் போடணும், சின்னில் போடணும், அண்ட் ஃபோர்ஹெட்ல கொஞ்சம் போடணும். ஏன் நம்ம ப்ளஷ் போடுறோன்னா ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறமா ப்ளஷ் போட்டதுக்கப்புறம் காஜல் போட்டுக்கிறேன். ஸோ ஐலைனர் ட்ரை ஆகட்டும்னு சொல்லி தான் நான் அதை அடுத்த ஸ்டெப்பாக பண்ணேன். ஸோ காஜலுக்கு வந்து எலைட்டினோட காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட், பிகினராக இல்லை நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு செல்ஃப் மேக்கப்புக்கு கூட பார்க்குறீங்கன்னா இந்த காஜல் வந்து உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காஜலும் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாது, பட் நான் கொஞ்சம் ஸ்மஜ்ஜும் ஆகக்கூடாது, இன்னொன்று அவங்க ஐஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக காட்டுறதுக்காகவும் இந்த ஐஷேடோ பிளாக் ஐஷேடோவை எடுத்து அவங்களோட வாட்டர் லைனில் நம்ம எங்கே காஜல் போட்டோமோ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். அந்த காஜல் போடும்போது ஐலுக்கும் நல்லா டிஃபைன்டாக சூப்பராக காட்டும். ஐப்ரோஸ் பார்த்துருப்பீங்க, நேச்சுரலாக இருந்திருக்கும். ஸோ ஜெல் லைன் வச்சு ஜெல் ஐப்ரோஸும் ஃபில் பண்ணலாம், பட் நான் நேச்சுரலாக பண்ணியிருந்தேன், எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த ஐஷேடோ போட்டதுனால டஸ்ட் வந்து அந்த பிளாக் ஐஷேடோ வந்து ஃபேஸில் பட்டிருக்கும், அதை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து நான் திருப்பி ப்ளஷ் போட்டுக்கிறேன். ஸோ ப்ளஷ் வந்து திருப்பி கோட் பண்ணிக்கிறேன். பீச் ஷேடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்கள மாதிரியே இருந்துச்சு, ஒரு வித்தியாசமாக தெரியல, ரொம்ப ப்ளஷ் போட்ட அப்பன மாதிரியும் நமக்கு தெரியல. சூப்பராக அவங்க ஸ்கின் ஃபினிஷில் இருந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் அண்ட் சின், நோஸ், ஃபோர்ஹெட், இதில் வந்து நம்ம வந்து ப்ளஷ் போடுறது நல்லா இருக்கும். அண்ட் நேச்சுரல் ஃபினிஷாக அது இருக்கும். ஸோ நேச்சுரலாக இப்போ அந்த ப்ளஷ் எல்லாம் போடும்போது ஐப்ரோ செட் பண்ணி ஐலைனர் இதெல்லாம் போடுற வரைக்கும் கூட எதுவும் இல்லை. ஆனால் இந்த ப்ளஷ் போட்டோன்னா ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் வருது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் சாம்பரோட ஒரு பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ ஒரு லைட் பிங்க் ஷேட். இந்த பிங்க் ஷேடை வந்து அவங்களுக்கு நல்லா நான் எந்த அவுட்லைனிங்கும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து லிப்ஸ்டிக்கே போயிடுவேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காட்டி பண்ணதுனால நம்ம இந்த மாதிரியே போயாச்சு. ஸோ நல்லா லிப்ஸை வந்து அவங்களோட ஷேப்போட கொஞ்சம் பெருசாக ஆக்கிறதுக்காக, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய லிப்ஸ் கிடையாது. ஸோ அந்த லிப்ஸை வந்து நல்லா டிஃபைன் பண்ணி காட்டுறேன். லிப்ஸு, ஐஸு, நோஸு இது எல்லாமே மொத்தத்தில் ஃபேஸே வந்து நமக்கு நல்லா காட்டினா தான் நம்மளை அழகாக காட்டும்.
ஸோ லிப்ஸும் ஒரு மெயின் பார்ட் இதில். ஸோ இந்த பார்ட்டில் மேக்கப்பில் லிப்ஸ் வந்து ரொம்ப லிப்ஸ்டிக்ன்ற ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ அந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக் ஷேடையும் நல்லா பிக் பண்ணுங்கள் அண்ட் அட் தி சேம் டைம் கரெக்டாகவும் போடுங்க ஷேப்பை. அதுக்கப்புறமா ஹைலைட்டருக்கு வந்து ஒரு கோல்டு அண்ட் லைட் கோல்டு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஹைலைட்டரை எடுத்து அவங்களுக்கு வந்து சீக்ஸில் வந்து நான் போட்டுக்கிறேன். நான் அவங்களுக்கு எங்கே வந்து ஹைலைட் பண்ணுமோ அங்கே மட்டும் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஒரு நேச்சுரல் க்ளோ, ரொம்ப க்ளோவாக காட்டல, நேச்சுரலாக ஒரு க்ளோ. அண்ட் இது ரொம்ப ஹெச்டி அளவுக்கும் நான் ரொம்ப அல்ட்ரா ஹெச்டி அளவுக்கும் நான் போடல. நார்மலாக ஒரு ஹெச்டி ஸ்கின் லைக் ஹெச்டி இருந்தால் நான் எப்படி போடுவேன்னா அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். பட் இது ஹெச்டி மேக்கப் தான், ஏன்னா அவங்களோட டோனையே நம்ம வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்துட்டே வாங்க. திருப்பியும் ஹைலைட்டர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி போடுறேன். ஏன் ஹைலைட்டரை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போடுவோம், அப்சர்வ் ஆகும் அண்ட் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகிக்கும். நான் இந்த மேக்கப்பில் எந்த ஒரு செட்டிங் மிஸ்ட், செட்டிங் ஸ்ப்ரே எதுவுமே நான் வந்து போடல, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி. ஸோ இந்த க்ளோ கிடைக்கணும். எல்லாருமே கேட்குறது உங்கள் மேக்கப்பில் க்ளோவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் என்னன்னா, எந்த ஸ்ட்ரோப் க்ரீமும் போடல. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா அந்த ஸ்ட்ரோப் எல்லாமே க்ரீம் கலந்த மாய்ஸ்சரைசர், ஆனால் அதில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த லாரியல் பாரிஸ் ப்ரொஃபஷனலோடது அப்படி தான் இருக்கும். ஸோ நோஸையும் வந்து லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு போட்டு வச்சுட்டு இந்த லுக்கை முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து நோட்டிஃபை வரதுக்கு, உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.